குழந்தைங்க ஏசியில தூங்குறது உண்மையிலே நல்லதா இல்ல கெட்டதா? ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். குழந்தைங்க ஏசியில தூங்குறதுல 3 விதமான நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, பெட்டர் ஸ்லீப். ஒரு குழந்தை ஏசியில கூல் டெம்பரேச்சர்ல தூங்கும் போது டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகி அதுக்கு நல்ல தூக்கம் வருதுன்னோ, இதனால தூக்கம் கரெக்டா வரனால வேற எந்த பிரச்சனைகளும் வரதில்லைன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன். ஒரு கூல் டெம்பரேச்சர்ல ரூம் இருக்கும் போது மஸ்கிட்டோஸ் பிரச்சனை பெருசா இல்லாதனால குழந்தைங்களுக்கு மஸ்கிட்டோ பைட்ஸ் போன்ற பிரச்சனைகள் இல்லாம அவங்க நிம்மதியா தூங்குறாங்கன்னு சொல்லப்படுது. தேர்டு, ஸ்வெட்டிங் அண்ட் இரிட்டேஷன். கூல் டெம்பரேச்சர்ல ரூம் இருக்கிறனால ஸ்வெட்டிங் பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாம ரேஷஸ் போன்ற பிரச்சனை வராம இருக்கனால இன்னுமே பெட்டரா தூங்குறாங்கன்னு சொல்லப்படுது. குழந்தைங்க ஏசியில தூங்கும் போது அவங்களுக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். ரொம்ப நேரமா கூல் டெம்பரேச்சர்லயே குழந்தைங்க தூங்கும் போது அவங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் காய்ச்சல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது, ட்ரை ஏர் பிரச்சனை. அதாவது ஏசியில இருந்து வர்ற ஏர் சில நேரங்கள்ல ட்ரையாவே வரனால இது குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கனால அதை டைரக்டா போய் படும் போது அவங்களுக்கு அதனால சில பிரச்சனைகள் வரதாகவும் சொல்லப்படுது. தேர்டு, சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச். அதாவது ஒரு குழந்தைய நம்ம ஏசியிலே படுக்க வச்சு தூங்க வச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால வெளியே போகும் போதோ இல்ல திடீர்னு ஏசியில தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள எழுப்பி வெளியே கூட்டு போகும்போதோ சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச்னால அவங்க பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அவங்களால நிம்மதியா வெளியே தூங்க முடியாதுன்னு மென்டலி அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதாவும் சொல்லப்படுது. அதனால இனிமே உங்க குழந்தைங்களை ஏசியில தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா தூங்க வைங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.